சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்த ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே. உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த vlog உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு vlog நம்ம வந்து அப்லோடு போட்டதே கிடையாது. இதுதான் முதல் முறையாக நான் வந்து இந்த vlog நான் வந்து இன்றைக்கி அப்லோடு பண்ண போகிறேன். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, என்னோட தங்கச்சி வீட்டுக்கார் வந்து சபரிமலை கோயிலுக்கு வந்து போகிறார். தங்கச்சி வீடு வந்து ஆத்தூரில் இருக்குது. தங்கச்சியோட பொண்ணு பிறந்த நாளுக்கு நம்ம வந்து வந்திருந்தோம். மறுநாள் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு மேலே மாலை போட்டனால அவர் தான் குருசாமி. அவர் வந்து கோயிலுக்கு போகிறாரு, இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. அதனால நம்ம வந்து வந்திருந்தோம். லேடிஸ் நம்ம சபரிமலை கோயிலுக்கு போகிறதுக்காக வீட்டில் நம்ம என்னென்னலாம் வேலை பண்ணுறோம், ஒரு குருசாமியாக இருந்து மாமா கோயிலில் என்னென்னலாம் வேலை பண்ணுறாங்க அப்படின்னு நான் நேரில் இருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்தனால இந்த vlog எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் நேரில் பார்த்ததில்ல. சின்ன வயசில் நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களோட சேர்ந்து கோவிலுக்கு போவேன். ஆனால் இவ்வளோ ப்ராசஸ்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பாவும் மாலை போட்டது கிடையாது. மேரேஜுக்கு பின்னாடி ராபர்ட்லாம் இந்த மாதிரி மாலை போட்டதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நேரில் இருந்து பார்த்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த vlog எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு நான் வந்து சொன்னேன். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைப்பீங்க. எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், இந்த மாதிரிலாம் பார்க்குறது பெரிய விஷயம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லேடிஸ் நம்ம காலையில் எல்லோரும் வெள்ளனா எழுந்திரிச்சு ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பார்த்தோம். ஒரு ஆள் வீடு கூட்டா, ஒரு ஆள் பாத்திரம் விளக்க, ஒரு ஆள் சோறு குழம்பு வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா அவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஆளாக சுடுதண்ணியை காய போட்டு குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி வந்து வீட்டுக்கு வருவாங்கள்ல, சாமி வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அந்த காலை கழுவி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வருவாங்களே, அந்த சடங்குலாம் நடந்தது. எந்திரி சாமி, எந்திரி சாமி, எந்திரிக்கிட்டு வா. எல்லாரும் வராங்க பாரு. எந்திரி. நீ அங்க போகுது சொட்டெல்லாம் ஊத்துங்க. யோஜி பின்னாடி. இப்போ அந்த மணிமாமாங்க பெரியப்பா வீடு, அது அங்கே பெரியப்பா வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அடுத்த நம்ம வீடு தான். எஜிங்கிட்டு வா, மேலே ஏறு, மேலே ஏறி நின்று பாரு, மேலே ஏறி நின்று பாரு. இருமுடி கட்டுறதுக்கு வந்து எல்லாமே, இது பேர் என்னது, இருமுடி கட்டுறது. இருமுடிக்கு வந்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. 18 வருஷம் கம்ப்ளீட் பண்ண மணி கொடுப்பாங்க குருசாமி.
அது நிறைய பேர் அதே 12 டிக்கெட் இருக்குதா சாமி சொல்லு சரணம் சொல்லு சாமி சொல்லு சாமி அப்பா ஐயப்பா சொல்லு சரிம்மா பவானி மற்றவங்கள அரசி அரியங்கா வையாவே குளத்து புல பாலகனே பொன்னம்பல வாசனே நெறிமேனி சாஸ்தாவி பம்பா நதியே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் சாமியே சுவாமியே போய் சாமி சாமி வாசமா வா போடு துணூறு பூஸ் அப்படியே எல்லாரும் துணூறு பூஸ் விடுங்க கீழே தான் வந்துடும் கீழே இரு தாத்தா வச்சுட்டேன் எனக்கு பூசு தாத்தாவுக்கு பூசி விடு எனக்கு பூசு பட்டை அடிச்சு தாத்தாவுக்கு எப்படி அடிக்கடே பூசு சூடத்தை போட்டு விடு சோத்து போட்டுமா அங்கே பாக்கெட்டில் இருந்துச்சு போடுறது யாரத ஒண்ணு புடிங்கடா கை எலுமிச்சம்பழம் சாமி தேங்காய் பிடிச்சி கையில ஊக்கி விடு சாமி எல்லாத்துக்கும் எலுமிச்சம்பழம் இருக்கா போலாமா சாமி சம்மத்து வீட்டுக்காரி எல்லாத்தையும் கட்டி கட்டி சாமியே சாமியே சொல்லு அந்த பையன் யோசிச்சுக்கிட்டு வாங்கிட்டு வா இப்போ நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த இருமுடி இருக்குல்ல அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கே வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு இருமுடி வந்து கட்டுவாங்களாம். அது பார்க்குறதுக்காக நம்ம வந்து கோயிலுக்கு வந்து வந்துட்ருக்கோம். கோயில் பக்கத்தில் தான் இருக்குது ஐயப்பன் கோயில். அழகியோட சாரி கட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் ஐயப்பன் கோவில், ஆத்தூரில் இருக்கிறது. உள்ளே போகக்கூடாது. நம்ம கோயிலுக்கு வந்து வந்துட்டாங்க. அவரும் தானே போடுறாரு. ஏமா வாமா உள்ள.
ஆருங்க வா வா சம்பட்டாரி போட்டு பைக்கு பேசி கொஞ்சம் பார்த்து குடிக்கணும் பரவாயில்ல உங்களுக்கு என்ன வேணுமாம்மா யூடியூப்ல இருக்குல்ல என்ன இருக்கு கை வலிக்குதாமா சாமியே சாமியே பெரிய சாமி குருசாமி இந்த மாதிரி சாமி ரைட் சாமி சாமியே சாமி இந்த வீடியோ அனுப்பிச்சு விட சொல்லி அவங்க ஸ்டேட்டஸில் போட்டு விட்டுருங்க குரூப்ல இருக்குது வீட்டுக்குனே போட்டு கம்முன்னு இதெல்லாம் இருக்கேன் அங்க இருந்து
ஹோட்டல்லாம் எப்படி இருக்கு? சரி நோட்டு எல்லாம் பேனர் வேண்டாம் வச்சுருக்கீங்க. பெரிய கை வச்சு கொடு. அம்மா இங்க இருக்கேன். போதும் அவ்வளோ. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும். என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், பாயாசம் வச்சுருக்காங்க, அப்பளம் பொரிச்சிருந்தோம். பாயாசம் வந்து அங்கே இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். வாங்க சாப்பிட்லாம். தம்பி வந்து சாப்பிட்டு வெளியே போயிருக்கான். இப்போதான் கோயிலேருந்து வந்தோடனே எல்லாரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றோம். அண்ணி தான் பரிமாறுறாங்க எல்லாத்துக்குமே. ஹாய். ஐயோ சொல்லிடு. போங்கம்மா. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:30. இப்போ வந்து சாமிங்க எல்லாமே கிளம்ப போகிறாங்க. பஸ் வந்து வந்துட்டுருக்கு. பஸ்ஸை கூப்பிட்றதுக்காக 2 பேர் போயிருக்காங்க. அதில் மணி மாமாவும் கூட போயிருக்காரு. அவங்கள வந்து வழியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அழகி, அப்புறம் அழகிங்க மாமியார், அப்புறம் அவங்க அண்ணி, அப்புறம் அண்ணி பசங்க எல்லாம் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அவங்களும் வருவாங்க. எல்லாத்துக்கும் காய எடுத்து கொடுங்க.
மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 12:37. இப்போ தான் சாமிங்கெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து போனாங்க. நம்மளும் இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.